நம்ம எல்லாம் நினைப்போம் நல்ல மாதிரியான உணவுகள் நமக்கு மனப்பாட சக்தியை கொடுக்கும், நம்ம ஆக்டிவா பாடங்களை கவனிப்போம், நல்ல சாப்பிட்டாதானே நல்லா படிக்க முடியும். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு மனிதனுடைய ஆர்வம் தான் அவனுடைய கல்விக்கு வேறாக இருந்து கொண்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏராளமான ஹதீசுகளை அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஹதீசுகளை கற்றுக்கொண்ட பொழுது அவர்களுடைய வயிறு முழுதாக நிரம்பியதாக நாம் சம்பவங்களிலே பார்க்கிறோம். ஒரு கல்லை கட்டிக்கொண்டு தன்னுடைய பசியை அவர்கள் அடக்கி கொண்டுதான் நாயகத்திடம் அந்த ஹதீசுகளை மனனம் செய்பவராக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ஏன் நாயகம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய முபாரக்கான கைகளிலே ஒரு டம்ளர் பாலை குடித்து வயிறு நிரம்ப நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று ஏன் கொடுக்கவில்லை? சிரமங்கள், அந்த சிரமத்தை அவர்கள் படும் பொழுது, தீனை சிரமத்தோடு கற்றுக்கொள்ளும் பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கிறது.